ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பஜ்ஜி மாவு பஜ்ஜி செய்ய போகிறோம். சக்தி மசாலா வச்சு வாழைக்காய் பஜ்ஜி, வாழைக்காய் எல்லாமே நறுக்கி வச்சாச்சு, இஞ்சி பூண்டு எல்லாம் தட்டி வச்சுருக்கோம். அதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். ஒரு பாத்திரத்தில் தட்டி வச்சுக்கிடலாம். ஃபுல்லாத்தையும் தட்டிட்டேன். சாயந்தரம் ஸ்கூல் போயிட்டு பசங்க வந்தால் பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸுக்கு இது கொஞ்சமாக ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா வாழைக்காவில் வந்து ஒட்டாது. வாழைக்காவும் அப்பளமும் இருக்குது. அப்பளமும் வச்சு பண்ணால் எங்கள் வீட்டில் ஹரிஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பளம் வச்சு செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக காயப்பொடி போட்டுக்கலாம். கையில் தட்டி பார்த்து போட்டுக்கோங்க. லைட்டாக சோடாப்பு, கொஞ்சமாக சோடாப்பு, கொஞ்சம் புஷ்ஷுன்னு அழகாக வரும் வாழைக்காய். நல்ல மெதுவாக சாஃப்டாக இருக்கும். பஜ்ஜி வந்து எண்ணெய் குடிக்காது சோடாப்பு போட்டால். கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். லைட்டாக ஏற்கனவே அதில் உப்பு மாவில் வந்து ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்பாங்க. நம்ம லைட்டாக மட்டும் உங்களுக்கு தேவைக்கு தக்கன லைட்டாக மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் இந்த தட்டி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு ஜீரகம் எல்லாம் அதையெல்லாம் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். குட்டி உள்ளாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணியும் ஊற்ற வேண்டாம். நீங்கள் உங்கள் அளவு பார்த்துக்கோங்க. தண்ணி எப்படி ஊற்றணும்னு அளவு பார்த்து ஊற்றுங்க. பிள்ளைகளுக்கு பஜ்ஜினாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் வாழைக்காய் பஜ்ஜினா ரொம்பவே பிடிக்கும். ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே டீயும் பஜ்ஜியும் கொடுத்தா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாவோட பதம் வந்து எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கா, இது வந்து இப்படி லைன் மாதிரி வருதா அப்படி இருக்கணும். அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டிலே திரிச்ச மிளகாத்தூள். ஏன்னா லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் உரப்பு கம்மியாக இருக்குது. உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு 1/2 ஸ்பூன் போதும். உங்கள் உரப்புக்கு தக்கன நீங்கள் வாயில் தொட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உரப்பு உப்பு எல்லாம் கலந்துக்குவோங்க. இந்த நேரத்தில் நல்லா கலர்ஃபுல்லாக ஆகிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கலராக அழகாக இருக்குது பாருங்கள். இனிமேல் வாழைக்காவும் முக்கியம் எடுத்துடலாம். மசாலா எல்லாமே இந்த மாவு எல்லாமே கலக்கி வச்சாச்சு. சட்டி நல்லா காஞ்சிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிடும். சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றினா கொஞ்சம் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். நல்ல எண்ணெய் காஞ்சிடுச்சு. இனிமேல் மாவும் நல்லா கலக்கி வச்சுருக்கோம்ல அதில் வாழைக்காவை நல்லா முக்கி இதில் எடுத்துக்கலாம். எண்ணெயெலாம் நல்லா போட்டு எடுத்துக்கிடலாம். நல்லா புஃப்னு வருது பாருங்கள். உடனே நல்லா அழகாக இந்த சோடாப்பு எல்லாம் போட்ட உடனே அழகாக புஃப்னு வந்துடுச்சு. உடனே நல்லா சட்டி பாத்திரத்தில் ஒரு சிலவங்க செய்கிறப்போ ஒட்டும். நம்ம செஞ்சால் ஒட்டாது. நம்ம சொல்கிற டிப்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால். இப்போ நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. மாற்றி போட்டுக்கிடலாம். நல்லா வெந்த பிறகு எப்படி நல்லா வெடிப்பாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாவு. பசங்க வர நேரமாக நல்லா சூடாக இருந்துச்சுன்னா ஸ்கூல்லேருந்து வரப்போ பிள்ளைகள் டென்ஷனாக வருவாங்க. பச்சி டீலாம் பார்த்தா பிள்ளைகளுக்கு நல்லா உற்சாகமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் பசங்களுக்கு ஈவினிங் போல். இப்போ நல்லா வெந்துருச்சு. இனிமேல் பாத்திரத்தில் எடுத்துடுறோம்.
அழகாக புஃப்னு ரெடி ஆகிட்டு பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்தாச்சு. அழகா நல்ல மொறுன்னு போட்டு எடுத்தாச்சு. அப்புறம் இனிமேல் அப்பளம் பச்சி, அப்பளத்தை வந்து 2ஆக உடச்சி வச்சுருக்கேன், அதை போட்டு எடுத்துக்கிடலாம். அதே மாவில் சேர்த்துக்கிடலாம், வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். அதே மாவில் அப்படி அப்பளத்தை 2ஆக முழுசாக கூட போடலாம். நான் 2ஆக உடச்சி வச்சுருக்கேன், அப்படி சேர்த்துக்கிடலாம். எப்படி புஃப்னு வருதுன்னு பாருங்கள். விதவிதமாக செஞ்சு கொடுத்தா பசங்க ஸ்கூல்லேருந்து வரப்போ நல்லா இருக்கும்ல, அதனால தான். இது நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. அப்பளம் பச்சி வந்து உடனே ரெடி ஆயிரும். நீங்கள் ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அது கருகி போயிடும், இப்படின்னா ரொம்ப கசக்கும். உடனே இப்படி மாற்றி போட்டுருங்க, உங்களுக்கே தெரியும் பாருங்கள். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு 1 செகண்டில். பாலும் டீக்கு அந்த பக்கம் வச்சுருக்கேன். டீ ஒரு பக்கமும் பஜ்ஜி ஒரு பக்கம், பஜ்ஜி முடிய போகுது. இனிமேல் டீ மட்டும் போட்டு இறக்க வேண்டியதான். சாயந்தரம் 4 மணி ஆகிட்டு ஈவினிங்கு. இப்போ பசங்க வந்துடுவாங்க 4:30க்கெலாம். இந்த பச்சி நல்லா வெந்துருச்சு. உடனே ஒரு 2 செகண்டில் எடுத்துட வேண்டியதான். அவ்வளவாலாம் ஒன்றும் கஷ்டமாக இருக்காது, உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். வந்தால் ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது, 5 நிமிஷம் கூட ஆகாது. பால் அழகாக பொங்கி வந்துட்டு இனிமேல் அது வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இனிமேல் டிக்காசன் போட்டு வேக வச்சு 2 ஒன்றா கலந்துக்கிடலாம். அரை லிட்டர் தண்ணி ஊற்றியாச்சு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு டீ தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்படி கொஞ்சமாக இஞ்சி தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி சேர்த்து. டிக்காசன் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ஒரு 2 ஏலக்காய் அழகாக சிஸ்ஸர் வச்சு கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் ஏலக்காய். நல்ல தலைவலி இருக்காது. பின்னாடி புடதிலாம் சிலவங்களுக்கு பின் மண்டை ரொம்ப வலிக்கும், ஏலக்காய் போட்டால் அதிகமாக வைக்க. நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ தேவையுள்ள சீனி போட்டுக்கலாம். நான் எனக்கு தேவையுள்ள சீனி போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் டீ அளவுக்கு தக்கன சீனி பார்த்து போட்டுக்கோங்க. வச்சு இனிமேல் தனியாக காய்ச்சி வச்சுருக்க பாலை ஒன்றா சேர்த்துக்கலாம். பால் கூடயே சிலவங்க இஞ்சி எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அது வந்து எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது, திடீர்னு தெரிஞ்சிரும். அதனால பாலை தனியாக காய்ச்சி வச்சுட்டு டிக்காசன் கொதிக்க வச்சா பாக்கெட் பாலாக இருந்தால் கூட கெட்டு போகாது, தெரியாது. இது வந்து நம்ம வீட்டிலையே பசும்பால், பக்கத்தில் பசும்பால் வாங்கி போடுற டீ, பாக்கெட் பால்லாம் கிடையாது. நல்லா டீ கொதிச்சு வந்துடுச்சு. இனிமேல் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழித்து வடிகட்டி வச்சு வடிங்க. அப்படின்னா தான் அந்த காப்பி தம் அடங்கி டீ டேஸ்ட்டாக வரும். டீ தூள் எல்லாம் கீழே இறங்கின பிறகு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். டீ ரெடி ஆகிடுச்சு. அழகாக டீ பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, அப்பளம் பஜ்ஜி எல்லாம் ரெடி ஆகிட்டு நானும் வேலைக்காவும் இனிமேல் குடிக்க போகிறோம். குடிச்சிட்டு 4:30 ஆகிட்டு இப்போ பசங்க வந்துடுவாங்க, பசங்களை கூப்பிட போகணும். டீ குடிச்சிட்டு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரேன். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.